ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த திருத்தலத்தினுடைய பாதுகாவலரும் எங்களுடைய மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டு இயேசுவினுடைய திருவிழாவினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே இந்த திருத்தலத்திலே வாழ்கிற அனைத்து மக்களையும் உடைய இருதயத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதுமாய் நீர் இவரோடு தங்கி இருந்து இவர்களை வழிநடத்தி பராமரித்து வந்த நம்முடைய மாபெரும் கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அப்படியாகவே வரும் நாட்களிலும் வரும் மாதங்களிலும் ஒரு ஆண்டு முழுவதுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்டது. இயேசுவே இந்த வீட்டினுடைய தலைவர் என்று சொல்லும்படியாய் உம்முடைய அரசாட்சி ஒவ்வொருடைய இல்லங்களிலும் நம்முடைய இருதயத்திலே ஒவ்வொருவரையும் வைத்து அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளையும், குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்வு சீரும் சிறப்பமாக முடியாய், நல்ல ஒரு படிப்பு, நல்ல தேர்வு, அதில் வெற்றியை கொடுக்கபடியாய் இந்த பங்கில் இருக்கக்கூடிய வாழ்வு பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய விட்டு, உம்முடைய வார்த்தையை விட்டு, உம்முடைய பார்வையிலிருந்து மறைந்து போகாதபடி நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக, குடும்பத்துக்கு ஏற்ற, சமுதாயத்துக்கு ஏற்ற வாழ்வு பிள்ளைகளாக இருக்கபடியாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதியோர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். முதிர்ந்த வயதிலே வியாதியிலே இருக்க நீர் அவரை தாங்கும்படியாய், அவரை பலப்படுத்தபடியாய், அவரை உற்சாகப்படுத்தபடியாய் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்காக தங்களை ஒப்புக் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவி, குடும்பத்துடைய தலைவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீ மட்டுமா அவரை வரை நடத்தி வந்திருக்கிறீர். வரும் நாட்களிலும் அப்படியாகவே நீதி ஆலோசனை கர்த்தராக இருந்து குடும்பத்திற்கு தேவையான அனைத்து ஆலோசனையும் கொடுத்து அந்த குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்த வேண்டிய சகல ஞானத்தையும் செல்வத்தையும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ ஆசீர்வாதம், ஒவ்வொரு குடும்பத்திலும் நாசரேத்துடைய திருக்குடும்பத்துடைய ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாம் அந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த திருக்கொடி ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. எல்லாம் உமக்காக இயேசுவின் தூய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் ஒன்றும் எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் உன் புகழாதி மிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. மகிழ்வோமே
மகன் தூயாவியாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலி ஹெலன் சகாயமேரி கருத்துப்படி ஆன்ம பாற்றிக்காகவும், பிரான்சிஸ் மனோகரன் கருத்துப்படி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க இறைவனின் அருள் வேண்டியும், பிரான்சிஸ் செலேசியார் அன்றைய கருத்துப்படி அன்றைய குடும்பத்தினர் அனைவரும் நல்ல உடல் நலத்தை பெற்று வாழவும் அவர்களது கருத்துக்கள் நிறைவேறவும், சார்லிஸ் ஆக்னஸ் ஜோசப்பின் கருத்துப்படி மகன் நவீனின் பிறந்த நாளை முன்னிட்டு நன்றி பலியாகவும், சகாயநாதன் சுமிதா கருத்துப்படி நன்றியிடுதலாகவும் பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காகவும், ஜெரோம் லீமா கருத்துப்படி பேட்ரிக் தாஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், அல்போன்சால் கருத்துப்படி பேட்ரிக் தாஸ் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் இறந்த அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஆனந்தகுமார் குளோரி கருத்துப்படி திரு இருதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் ஜூடி கருத்துப்படி ரீனா கைவி நல்ல முறையில் தேர்வு எழுத வேண்டி இறைவனின் அருள் வேண்டியும், ஷேர்லி நான்சி கருத்துப்படி நன்றி எழுதலாகவும், ஷேர்லி நான்சி அமலா கருத்துப்படி குடும்பத்திலிருந்து அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சிசிலியா கருத்துப்படி திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், ஃபெலிசியா கருத்துப்படி செபாஸ்டியனுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் குடும்பத்தில் இறந்த அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஐடல் சிந்தியா கருத்துப்படி மகன் ஞானத்தில் வளரவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், கிள்ளிவள்ளவன் கீதா கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் மகனின் நற்படிப்பிற்காகவும் நன்றியறுதலாகவும், புனிதா கருத்துப்படி குடும்பத்தில் இறந்த அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், உத்தரிக்கும் நிலையில் இருப்பவர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிக்காகவும், ரவி லீனா கருத்துப்படி நன்றி எறுதலாகவும் பிள்ளைகளின் எதிர்கால நலனியல் கருத்து ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ஜோசப் ரெஜினா கருத்துப்படி திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஜேவியல் அன்புருவி கருத்துப்படி அன்னம்மாள் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், உத்தரிக்கும் நிலையில் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகியோரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அந்தோணிசாமி ஜோசபின் ஜெயராஜ் கருத்துப்படி பிரான்சிஸ் அவர்களின் 43ஆம் ஆண்டு நினைவு திருப்பலியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், குடும்பத்தில் இறந்தவர்கள் அனைவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், ராமநாதன் ரூபி கருத்துப்படி திரு இறுதி ஆண்டவருக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதரிகளே, திரு இறுதி ஆண்டவருக்கு திருவிழா எடுக்கிற இந்த வேளையிலே இந்த திரு இறுதி ஆண்டவருடைய திருத்தலத்தினுடைய தந்தை சுந்தரராஜ் அவர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் இறை மக்களாகி உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரக்கத்தில் ஆண்டவர், திரு இறுதி ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதுமாய் உங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியை எதிர்பார்க்கின்றவர். 10 பேர் குணமடையவில்லையா, ஒருவர் மட்டும் திரும்பி வந்து நன்றி சொல்லுகிறாரே, மற்றவர்கள் எங்கே என்று நன்றி எதிர்க்கின்ற அவர் ஒருவேளை நம்மிடத்திலும் நன்றி எதிர்பார்க்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் இவர்களை பராமரித்து பாதுகாத்து வந்திருக்கிறேன். பல சூழ்நிலைகளிலே இவருடைய வாழ்க்கையிலே நான் உடனிருந்து பங்கெடுத்திருக்கிறேன். இந்த மக்கள் எனக்கு நன்றி சொல்ல மாட்டார்களா என்று சொல்லி ஒருவேளை நம்மிடம் நன்றி எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் நாம் தனிமையில் அல்ல, நம்மோடு நம்மை படைத்து பராமரித்து வருகிற நம்முடைய பரலோக தந்தை நம்மோடு இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உறுதிப்படும்படியாய் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற சகல காரியங்களையும் இயேசுவினுடைய திரு இருதயத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்போம். வருகிற நாள், வருகிற வாரம், வருகிற மாதம், வருகிற ஆண்டு முழுவதுமாய் இயேசுவின் திரு இருதய பிரசன்னத்திலே நீங்கள் இளைப்பாறும்படி, பாதுகாப்பாக இருக்கும்படி, சகல ஆசீர்வாதங்களும் சகல நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையிலே
நிறைவேறும்படியாய் அவர்தாமே உங்களுடைய பொறுப்பெடுத்தபடி நடத்தபடியாக இந்த திருப்பலியிலே உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபியுங்கள். திருவிருந்தை இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளுக்காக பாவ பலவீனங்களுக்காக ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாதையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எமக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் வைத்து உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களுடைய ஒரு நாள் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றமிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, செம்மறியை தந்தையினின்று ஜெயித்தவரே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரென் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையிடம் வலப்புறத்து வீற்றிருக்கும் தெய்வமே, இறங்கும் ஐயா என் மீது. தூயவர் தூயவர் ஐயா நீ ஒருவர்.
ஜெபிப்போமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. இதனால் பாவத்தின் அடிமைத்தனை நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து இவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரவேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன் கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். ஆண்டவரே
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 7 - 10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனைப் போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கிறேன். ஏனெனில் நான் வலுவற்றிருக்கும் போது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் போதிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம்!
என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள். இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் செய்ய அவரால் இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாய் உங்கள் எல்லாருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் இருதயம் உங்கள் ஒவ்வொருவரையும் தனக்குள்ளாக வைத்து தன் குழந்தைகளாக பாவித்து சகல நன்மைகளாலும் சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை நிரப்புவாராக. ஒரே ஒரு செய்தி, எல்லாம் கையில் விவிலியம் வச்சிருக்கனால ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் நாம் வாசிக்க போகிறோம். மற்ற எல்லாமே காதில் வாங்கிக் கொள்ள போகிறோம். பழமொழியாகவும் 6ஆவது அதிகாரம் 16 to 18 வசனங்கள். யாராவது வாசிப்பீங்களா? பழமொழியாகவும். இல்லைன்னா நான் அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுறேன், நீங்க வீட்டுக்கு போய் வாசிச்சு கொள்ளலாம். பழமொழியாகவும் 6ஆவது அதிகாரம் 16 to 18 உள்ள அந்த வார்த்தைகள். ஆண்டவர் வெறுப்பவை 6, ஆண்டவர் வெறுப்பவை 6, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் 6. 1, இருமாப்புள்ள பார்வை. இருமாப்புள்ள பார்வை. இன்னொரு வெர்ஷன்ல தன்னை பகட்டாக காட்டிக்கொள்ளக்கூடிய கண்கள். தன்னை பகட்டாக, இருமாப்புள்ள பகட்டாக காட்டக்கூடிய என்னது? கண்கள். கண்கள் 1. 2வது, பொய் புரட்டு இல்லாதது பொல்லாதது சொல்லி அடுத்தவருடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய நாவு. 1வது கண்ணு, 2வது நாவு. இதெல்லாம் ஆண்டவருக்கு வெறுப்பை தரக்கூடிய, ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். 3வது, தன்னுடைய பொல்லாதவை. எனக்கு காது வரல. குற்றம் இல்லாதவரை கொல்லும் கைகள். சரியா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு வெர்ஷன் வச்சிருக்கீங்க. கடுமையாய் கொடுமையாய் ரத்தத்தை சிந்தக்கூடிய கைகள் ஒரு வருஷம் இருக்கும். ரத்தத்தை சிந்தி அடுத்தவரை கொலை செய்யக்கூடிய கைகள் ஆண்டவருக்கு வெறுப்புக்குரியது, ஆண்டவருக்கு அருவருப்பானது. கண்ணு, நாவு, கை. அடுத்தது அடுத்தவருக்கு கொடூரமாக தீய வஞ்சகமான எண்ணங்களை சொல்லக்கூடிய இருதயம். அப்படிதான் ஒரு வருஷம் இருக்கு. தீய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய இருதயம்
ஆண்டவருக்கு அருவருப்பானது, ஆண்டவருக்கு விரோதமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, ஆமா, அடுத்தவனுக்கு தீமை செய்வதற்கு, தீங்கு இழைப்பதற்கு விரைந்து ஓடும் கால்கள், கால்கள், தீமை செய்வதற்காக ஓடுகிற கால்கள். அடுத்தது, பொய்யுரை போரி போலி சான்று. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு வெர்ஷன், இதெல்லாம் நீங்க சிஎஸ்சி பைபிள் வச்சிருக்கீங்க ஒரு சிலர்லாம். நம்முடைய ஆர்சி வெர்ஷன்ல என்ன சொல்லி இருக்கு, 2 பேருக்கு இடையே பகைமை ஊட்டக்கூடிய மனிதன், 2 பேருக்கு இடையே பகையை ஊட்டி அவர்களை பிரிக்கிறான் பாருங்க, அப்படிப்பட்ட மனிதன் ஆண்டவருக்கு விரோதமானவன், ஆண்டவருக்கு அருவருப்பானவன் என்று சொல்லி 6 நீங்க நல்லா மனசுல வச்சுக்கலாம். அது அப்படியே வைக்கணும் அவசியம் இல்லை. கண்ணு, நாவு, கை, கால்கள், இருதயம், 2 பேருக்கிடையே பகைமையை உண்டாக்கி அந்த குடும்பத்தை பிரிக்கக்கூடிய மனிதன் ஆண்டவருக்கு அருவருப்பானவன். ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நற்செய்தியின் அடிப்படையிலே நாம் எடுத்துக்கொள்கிறது இரண்டாவது என்ன? நாவு. நாவு. இப்படி சிலப்பர் அழகாக சொல்லுவாரு, நாவு ஒரு சுக்கான் மாதிரி. கப்பல்ல இருக்குல்ல ஒரு சுக்கான், இத்ரோண்டா இருக்கும், ஆனா அதுதான் அந்த கப்பலையே வழி நடத்துது. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் தீர்மானிப்பது இந்த நாவு. இந்த நாவு எப்படி ஒரு எழுதுகோல், ஒரு சின்ன எழுதுகோல், ஒரு பேனா ஒருவருடைய வாழ்க்கை உயர்த்துகிறது, அதுவே ஒருவருடைய வாழ்க்கை அழிப்பதற்குரிய கருவியாக பயன்படுகிறது போல நம்முடைய நாவை நாம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கு ஏற்றபடிதான் நம்முடைய வாழ்வு உயர்வதும் தாழ்வதும் இருக்கிறது. இந்த நாவை ஆண்டவர் நல்லா உள்ள வச்சிருக்காரு. ஒரு கோட்டையா வச்சு அந்த கோட்டைக்குள்ளாக அதை உள்ள வச்சு அப்புறம் பல்லெல்லாம் விட்டாரு. கொஞ்சம் ஓவர பேசும்பொழுது தப்புன்னு கடிச்சிடும், பல்லு பட்டுரும், நாக்கு டப்பு உள்ள போயிடும். அடக்கி வாசி, ஓவரா பேசாத, பார்த்து பேசு, எலும்பில்லாத நாக்கு, நீ இப்படியும் பேசுவ அப்படியும் பேசுவேன்னு சொல்லித்தான் நாக்கு அவ்வளவு பத்திரமா உள்ள வச்சிருக்கார். சரியா பயன்படுத்தல, அது நமக்கு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். பிறருடைய வாழ்க்கையிலும் அந்த நாவு அழிவை கொண்டு வந்து சேர்க்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்ட வடு. தீயில சுட்ட ஒரு புண்ணு ஆறி போயிடும். ஆனா ஒருத்தரை கடும் சொல்லாலே அதுவும் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, மாமன் மச்சான், அத்தை பெரியம்மா, நம்மோடு நெருங்கி இருக்கிறவர்கள், நம்முடைய நண்பர், நம்முடைய வாழ்க்கையில இரண்டரை கலந்து இருக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதை எல்லாம் பார்த்து நம்மோடு பங்கெடுக்கிறவர்கள் வாயிலிருந்து ஒரு அவச்சொல், ஒரு கடும் சொல், ஒரு கேவலமான வார்த்தை, ஒரு கெட்ட வார்த்தை வந்தால் அது அவர்களை இடி போல தாக்கும். அந்த வடு அழியாது. காலாகாலத்துக்கும் அது உள்ள இருந்துட்டே இருக்கும். அது ஒரு பெரிய பாதிப்பை அவருக்குள் உண்டாக்கும். மன வேதனை, ஒரு ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். வாழ்க்கையிலே எழுந்து ஜொலிக்க வேண்டிய அந்த மனிதன் இந்த கடுமையான சொல்லாலை தாக்கப்பட்டு மன வேதனையுட்டு உள்ள வெந்து அழுது புலம்பி அவன் வாழ்க்கை முடங்கி போகும். நீங்க சொன்ன அந்த கடும் சொல்லாலே. இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, குருக்கள் துறவிகள் ஒரு பொது பணியில் இருக்கிறாங்க. ஒரு பொது பணியில் இருக்கிற பொழுது என்னை நான் உதாரணத்தை சொல்லுகிறேன். யாரையும் நான் சொல்ல விரும்பவில்லை. என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கடந்த 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக இந்த கோவை மறை மாவட்டத்தினுடைய விஜி ஃபாதராக இருக்கேன். இது விஜி ஃபாதருங்கிறது ஒரு பெருமைக்குரிய காரியம், பேரெழுத்து அப்படி அல்ல. அது ஒரு பணி.
அந்த பணியிலே வரக்கூடிய சுமை, அந்த பணியிலே வரக்கூடிய வேதனை, அந்த பணியிலே வரக்கூடிய அழுத்தம், மன அழுத்தம் நிறைய நிறைய இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், விஜி காலில் வந்தாரு, கொடி ஏற்றினாரு, நல்லா ஃபாதர் சாப்பாடு கொடுக்க போறாரு, நிச்சயமா கோழி எல்லாம் மீன் கீழ் கொடுப்பாரு, ஜம்முன்னு சாப்பிட்டு போறாரு. அப்படி எல்லாம் பிரியமானவர்களே, 125 குருக்கள் இருக்கிறார்கள், ஏகப்பட்ட துறவர சபை இருக்கிறது, 75 பங்குகள் இருக்கிறது, 3 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள், பல தரப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள், பல சூழ்நிலைகள், பல சம்பவங்கள், பல காரியங்கள், பல பிரச்சனைகள், பல சண்டைகள். ஒவ்வொரு நாளும் அந்த மறை மாவட்டத்துடைய மைய பகுதி தாக்குதுன்னா, அது தாக்குகிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த பணியாளருடைய நிலைமை பரிதாபம். ஒரு பங்கிலிருந்து வந்தாங்க, 3 நாட்கள் தொடர்ந்து வந்தாங்க. சரியா சாயந்தரம் ஒரு 7 மணிக்கு வந்துடுவாங்க. ஒரு 150 பேர் வந்துடுவாங்க. வரும்போது கேமரா தூக்கிட்டு வந்துடுவாங்க. பங்கு சாமியார மாத்து. 3 நாள் தொடர்ந்து வந்தாங்க. 3 நாள் அவங்க வந்தாங்கன்னா டிராபிக் ஜாம் ஆயிடும், போலீஸ் வந்துடும், உன்னை உள்ள மக்களை உள்ள கொண்டு வந்துடுவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும், அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க. கொஞ்சம் நேரம் ஆகும். மணி 12 மணி வரைக்கும் இருப்பாங்க, ராத்திரி 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு ரயில்வே காலையிலிருந்து புறப்பட்டு வந்துடாதீங்க. இன்னொன்று தான் நடக்காது. நீ 100 பேர் வந்தால் நடக்காது, 500 பேர் வந்தால் நடக்காது. நடக்கிறதா நடக்கும், வாய்ப்பே இல்லை. அருமையான பங்கு சாமியா, அருமையான பங்கு மக்கள் சொல்லுவேன். 3 நாள் தொடர்ந்து வந்தாங்க. 8 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கு போகும். 10 மணி ஆகும் போது அப்படியே கொஞ்சம் ஆம்பளைகள்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. பக்கத்துல பச்சைக்கடை இருக்கு. பெண்கள்லாம் இங்க பார்த்துட்டு ஜெர்மான சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. எங்க குடும்ப கார்டை கொடுத்துறோன்னு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இவங்க அப்படியே வெளியே போயிட்டு வருவாங்க, சுத்தியோட வருவாங்க. அந்த 3 நாள்ல வராத ஒரு தாத்தா ஒருத்தர் வந்தாரு. போலீஸ் நாங்கெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். வரும்பொழுது, எவன்டா முதன்மை குரு? மூதேவி. கேட்டுக்கணும், வேற வழி இல்லை. கேட்டுதான் ஆகணும். உங்க பங்கிலிருந்து மொட்டை கடிதம் வந்துச்சு. ஃபாதர் மெக்கானியருக்கு வந்துச்சு, எனக்கு காப்பி வந்துச்சு. எங்க பங்கு சாமியார் சரியில்லை. கோயில்ல பூச நேரத்தில் ஒரு புள்ள குசு குசுன்னு போய் இன்னும் பேசுறான். அடப்பாவமே, இவ்வளோ பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, என்ன பேச போறாங்க? ஒரு குருவானவரை மாத்தணும், அல்லது ஒரு குருவானவர் பிடிக்கவில்லை, அல்லது அவர் செய்கிற காரியம் சரியில்லைன்னா உடனே மொட்டை கடைதாசி கைது போட மாட்டாங்க. அவர் குடிக்கிறார், அல்லது ஏதாவது ஒரு பெண்ணை கோத்துட்டு அவர் சரியில்லை, அவரை மாத்திருங்க. இங்க மட்டும் இல்லை, பல இடங்களிலிருந்து தான் வருது. ஆனா உண்மை அது அல்ல. ஆனா அவ்வளவு சுலபமாக உங்களுடைய பங்கு தந்தையை குற்றம் சாட்டுகிற விதம் எல்லாரும் இல்ல. ஊருக்கு 2 பேர் இருக்காங்க. உடனடியாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு, அவரையும் ஒருத்தர் இணைச்சு ஒரு லெட்டர் போட வேண்டியது. அதனுடைய பாதிப்பை யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்கள் மத்தியிலே வந்து தங்கி இருந்து சகல கஷ்ட நஷ்டங்களில் உங்களோடு பங்கெடுத்து உங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு பாவ சங்கீதம் கொடுத்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில ஞானஸ்தானம், கல்யாணம், வீடு மந்திரிப்பு, நல்ல சுப காரியங்கள் எல்லாம் அவர் ஒரு குடும்பஸ்தராக உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தராக இருந்து உங்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த குருவானவரை ஒரு செகண்ட் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவருடைய பேருக்கு அவதூறு கொண்டு வந்து விடுவார்கள். இன்னொரு கடிதம் வந்துச்சு, உங்க ஊர்ல இருந்துச்சு. ஐயோ, இந்த கருநாகத்தோட இன்னொரு 5 வருஷமா எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 10 ஆண்டு ஆயிடுச்சு, அநேகமா விஜிபார் மாறிடுவாரு, வேற விஜிபார் வந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போல இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. 11வது ஆண்டிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். ஒரு கடிதம் வருகிறது. ஐயோ, இந்த கருநாகமா
ஏன் சரி, அதெல்லாம் ஒடுங்க. ஓப்பனா இன்னொரு காரியம் பேசலாம். ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும். ஜி தமிழ் டிவி ஞாபகம் வருதா? ஜி தமிழ் டிவியில ஒரு அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. நம்முடைய கோவை ஆயருக்கு ஒரு குழந்தை இருக்கிறது சொல்லி. ஆமாவா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? கேட்கலையா? ஐயா நான் தப்பா சொல்லணும். டிவியிலே வந்துச்சா இல்லையா? கோவை மறை மாவட்ட அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமே நடத்தணும். ஒரு அம்மா பேட்டி கொடுத்தாங்க அந்த டிவியில. அந்த டிவிக்கு எதிராக கண்டன குரல் கொடுத்தோம். சாதாரண குரு அல்ல, சாதாரண ஒரு துறவி அல்ல, ஒரு மறை மாவட்ட ஆயிரத்து ஒரு அபாண்டம். அவ்வளவு அழகா பகிரங்கமாக ஒரு டிவியில போயிட்டு அப்பட்டமாக, அசிங்கமாக, கேவலமாக ஒரு மறை மாவட்ட ஆயர், பாப்பரசராலே நியமிக்கப்படுகிற ஒரு ஆயர், அப்போஸ்தலர்களின் வழி வந்த மரபிலே வருகிற ஒரு ஆயர் இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, இவ்வளவு கொச்சப்படுத்துறாங்க. அதோட பின்னணி வேற. இயேசு கிறிஸ்து அருமையான சகோதர சகோதரிகளே, இது பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு தலைவர்கள், ஒரு குருக்கள், ஒரு துறவியருக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட, உங்களுடைய குடும்ப சூழலிலே கூட அவதூறுகளை, இல்லாதது பொல்லாததை, உண்மைக்கு புறம்பாக பொய், புரட்டு வந்திருக்கோம். நீங்க சந்திச்சிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. உங்களிலே பழகி நெருங்கி இருக்கிற ஒருவர் உங்களை பத்தி இட்டு கட்டி இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களை கேவலப்படுத்தி, உங்களுடைய நல் பெயருக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி, உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை தடை செய்கின்ற விதத்துல நீங்கள் பகிரங்கமாக ஒரு பொது இடத்துக்கு போய் 4 பேரை பார்க்க கூடாத அளவுக்கு அவர்கள் உங்களுடைய பெயரை கெடுத்து 4 பேருக்கு முன்னால் நீங்கள் கூணி குறுகி இருக்கக்கூடிய நேரங்கள் வந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில கூட இது போன்ற சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே அவர் துன்பங்களை அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார், பாடுகளை அவர் அனுபவித்தார் என்று சொன்னா எப்போ சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப அனுபவிச்சாரு? அவர் வாழ்க்கையிலே வேதனை, பாடுகள், துன்பம் எப்ப அனுபவிச்சாரு? கூட இருந்தவர்கள் தவறா பேசும்பொழுது, ஏன்னா இந்நேரம் வரைக்கும் நான் சொல்லிட்டே வந்ததுனால இதுதான் கரெக்டா இருக்கும், சிலுவையில் அல்ல பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. சிலுவை மரணம் அது கடைசியில நேர்ந்தது. சிலுவை மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே அவர் பல நிலையிலே அவர் கொடூரமாக தண்டிக்கப்பட்டார். சிலுவை சாவை சந்திக்கும் முன்பாகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே பல முறை சாகடிக்கப்பட்டார், வேதனை அடைந்தாரு, மன உளைச்சல் அடைந்தாரு, கண்ணீர் விட்டு அழுதாரு, புலம்பினாரு, எருசலேமை நோக்கி அவர் அழுது புலம்பினார். ஏன்? இந்த மக்கள் மணமகன் இவரை தேடி வந்ததை, இந்த காலத்தை நேரத்தையும் அவர் உணராமல் போய் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதனைப்பட்டவர் அழுதாரு. எவ்வளவு வேதனை இருக்கும், எவ்வளவு வேதனை. நான் வந்திருக்கேன், கடவுள் மனிதனை தேடி வந்திருக்கிறார், கடவுளின் குமாரனாக வந்திருக்கார், மெசியா நம்ம இடத்துல இருக்கிறார், அதிசயங்கள் அற்புதங்கள் மத்தியில் நடந்து கொண்டு இருக்கிறது. என்ன இது வியக்கின்ற வேலையிலே அவரை குறித்து அதிசயப்படக்கூடிய நிலையில் இருக்கிற பொழுது அவர் சந்தித்த காரியங்கள், அவர் கேட்ட வசை சொல், அபாண்டமான குற்றச்சாட்டு எப்படியெல்லாம் அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறது என்று சொல்லி இப்ப நாம கொஞ்ச நேரம் யோசிக்க போகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அருளப்பட்ட செய்தி 1 அதிகாரம் 45-46 பிலிப்பு நத்தனியேலே பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போ நத்தனியேல் சொல்றாரு, நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? அவர் பெயர் நசரேயன், அவர் பிறந்தது பெத்லகேம், அவர் வாழ்ந்தது நாசரேத்து. நாசரேத்தை பற்றி நான் நிறைய கேள்வி பார்த்தேன். அப்படி என்ன இருக்கு நாசரேத்துல அப்படின்னா தெல்ல தெளிவாக ஒன்றும் இல்லை. ஆனா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாசரேத்துனாலே ஒரு கெட்ட ஊரு, ஒரு அசிங்கமான ஊரு, அந்த ஊர்ல இருந்த மக்கள் நல்ல ஒழுக்கமுடையவர் அல்ல அப்படின்னு சொல்றாங்க.
ஒண்ணு. இரண்டாவது, நாசரேத்தை சொல்லி நாசரேத்தை பற்றி சொல்லுகிற அளவுக்கு அங்க பெருமைக்குரிய காரியங்கள் ஒண்ணும் இல்லை. மக்கள் யாரும் எவரும் அவ்வளவு பெரிய ஒரு மேலையோ ஒரு ஞானியோ ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஊர்ல யாரும் கிடையாது. அது சாதாரணமான ஒரு கிராமம், அவ்வளவுதான். ஒரு 100 பேர் 150 பேர் அந்த ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. மற்றபடி பெருமைக்குரிய விஷயம் அந்த ஊர்ல ஒண்ணுமே இல்லை. எனவே நாசரேத்திலிருந்து வந்திருக்கிற ஒருவர் வல்ல செயல்களை செய்கிறார்னு சொன்னா அது எப்படி? அந்த ஊர்ல அப்படி வர ஒண்ணும் இல்லையே, பெருமைப்படக்கூடிய பாராட்டக்கூடிய அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லையே, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அசிங்கமான ஒரு கேவலமான அருவருப்புக்குரிய ஊரு. அப்படிப்பட்ட ஊர்ல இருந்து ஒருவர் வந்து இப்படி எல்லாம் செய்வாரா என்று சொல்லி நத்தனையே பிலிப்பு விட்ட கேள்வி கேட்கிறார். நத்தனையே இன்னும் ஆண்டவரை பார்க்கவில்லை, நசரேயனாகிய இயேசுவை அவர் சந்தித்தது கிடையாது. ஆனால் அவர் இயேசுவின் மீது ஒரு குற்றம் சாட்டுகிறார். நாசரேத்திலிருந்து வருவதற்கு நல்லது ஒண்ணுமே கிடையாது. இவர் யாரோ, எப்படி இவர் வர முடியும், எப்படி இவர் பேச முடியும், எப்படி இவர் செய்ய முடியும்? ஆனா பாருங்க, இந்த நத்தனியேலை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நீ அத்தி மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே நீ ஒரு கபடற்றவன், நீ ஒரு நல்லவன். ஆண்டவர் இயேசு இன்னும் நத்தனியேலை பார்த்தது கிடையாது. எப்படி ஒரு மாறுபட்ட சான்றிதழ் கொடுக்கிறாங்க பாருங்களேன். நத்தனியேல் கொடுக்கிற சான்று ஆண்டவருக்கு பெருமைக்குரிய ஒரு சான்று அல்ல, ஆண்டவரை சிறுமைப்படுத்தக்கூடிய ஒரு சான்று. ஆனால் ஆண்டவர் இயேசு நத்தனியேலை பார்க்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு நத்தனியேலுக்கு கொடுக்கிற சான்று பாருங்களேன், இவன் நல்ல ஒரு இஸ்ராயேலன், இஸ்ராயேல் மக்களிலே ஒரு கபடற்றவன், நல்லவன் என்று அவனுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கிறான். பார்க்காமலேயே 2 மாறுபட்ட கருத்துக்கள் வருவதை பார்க்கிறோம். பல சமயங்கள் நம்முடைய வாழ்க்கையை கிடைத்தான். நாம நேரில் பார்த்திருக்க மாட்டோம், நாம் நேரில் சந்திச்சிருக்க மாட்டோம், அதை கேட்டிருக்க கூட மாட்டோம். யாரோ சொன்னாங்க, எவரோ சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு நாம கொடுத்துருவோம். உங்களுக்கு தெரியுமா? நீங்க பார்த்திருக்கீங்களா? நீங்க கேட்டிருக்கீங்களா? உண்மையா? இல்ல, சொன்னாங்க சொன்னாங்க, நீங்க நான் பார்த்தது இல்லை. அப்படி எப்படி சொல்றீங்க? இருக்கும், அவர் சொல்றாருல்ல, அவர் சொன்னா அப்படித்தானே இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கூட இப்படி ஒரு தீர்ப்பு அடுத்தவரை குறித்து யாராவது கெட்டது சொல்லும் பொழுது அவருடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாம, அது உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியாம நாமளும் துன்பம் போட்டுருவோம், கொஞ்சம் சாம்பாணி போட்டுருவோம். அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நாம சாம்பாணி போட்டு அதை ஊதி பெருக்கி பேனை பெருக்கி பெருச்சாணி ஆக்கிடுவோம். நாம ஆண்டவருக்கு அது அருவருப்பான காரியம், ஆண்டவருக்கு அது விரோதமான காரியம். ஆண்டவர் அதை விரும்புவது கிடையாது. பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்த துஷ்டமான வார்த்தை, உங்களுடைய அந்த கடுமையான வார்த்தை, அடுத்தவர் பற்றி கோல் சொல்லுகிற அந்த நிலை ஒருவனை சாகடிக்கிறது. கொலை செய்துதான் சாகடிப்பதில்லை, இப்படியாய் சொல்லுகிற வார்த்தை ஒருவனை சாகடிக்கிறது. நீங்கள் சாகடிக்கிற அவன் கடவுளுடைய சாயல், கடவுளின் பிள்ளை. அவன் மீது கையை போடுவதற்கே ஆண்டவர் அனுமதிப்பதில்லை என்றால், அவன் மீது அவனுடைய நற்பெயருக்கு களங்கம் கற்பிக்கிற, அவனுடைய ஆளுமைக்கு களங்கம் கற்பிக்கிற பொழுது ஆண்டவர் அதை அருவருக்கிறார். ஆண்டவருக்கு அது வெறுப்பான காரியம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுடைய வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கையை கொச்சைப்படுத்துகிற விதத்திலே 3 நேரமும் ஜெபிக்கிறார். அதிகாலையில் ஜெபிக்கிறார், பகலிலே ஜெபிக்கிறார், மாலையானால் ஜெபிக்கிறார். அவருடைய போதனையிலே அப்பழுக்கு கிடையாது. அதனுடைய போதனையிலே ஏழை எளியவர்களை மையப்படுத்தி, அவருடைய போதனையிலே வறியவரை, அயலானை, விதவைகளை மையப்படுத்தி, வாழ்க்கையில் வறுமை கோட்டில் இருக்கிற முன்னிலைப்படுத்தி அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக அவருடைய போதனை அமைந்திருக்கிறது. அவருடைய போதனைகளை யாரும் எவரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அவருடைய செயல் கூட அற்புதமான செயல், அதிசயமான செயல். அவருடைய வாழ்க்கையிலே விளக்கேற்றி வைத்த செயல். பிறவியிலேயே கூடனாக இருந்தவன், பிறவியிலேயே முடவனாக இருந்தவன், பிறவியிலேயே கை சோம்பி போய் இருந்தவனுடைய வாழ்க்கையிலே அவர் ஒளியேற்றி வைக்கிறார். அதை தப்பு கண்டுபிடிக்க முடியாது. ஆனாலும் பரிசேயரும் சதுசேயரும் சட்ட வல்லுநரும் அவருடைய ஆன்மீகத்தை சோதித்தார்கள். அவருடைய ஆன்மீகத்தை அவர்கள் கை வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க?
மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 32 34 முடி உள்ள வசனத்தை வாசிக்கிற பொழுது, பிசாசு பிடித்த ஒருவரை ஆண்டவர் பேச வைக்கிறார். அவன் ஊமையன், பிசாசு பிடித்தவன், அவரை பேச வைக்கிறார். என்ன சொல்றாங்க? பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு. அப்படி என்ன அர்த்தம்? இவன் ஒரு பேயின்னு அர்த்தம். இவன் ஒரு பேய். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு பேய் இன்னொரு பேய் வெட்ட முடியுமா? ஒரு பேய் இன்னொரு பேய் வெட்ட முடியாது. ஏன்னா பேய் சொந்தம். பேய்க்கு பேய் சொந்தம் தான் இருக்கும். ஒரு பேய் ஒரு வீட்டில் இருந்துச்சு. வீட்டை வெள்ளை அடிச்சு விளக்கேற்றி கதவெல்லாம் திறந்து வச்சாங்க. அந்த பேய் ஓடி போச்சு. போயிட்டு என்ன பண்ணுச்சு? இன்னும் 7 பேய் கூட்டு வந்துச்சு. நம்மளாம் சொந்தம், நம்மளாம் ஒன்னா இருக்கணும். நீ நானும் எதுவே இருக்கக்கூடாது. நமக்குள்ள சட்டம் வரக்கூடாது. நம்ம ஒற்றுமையான இந்த மாதிரி 4 பேர் தீக்கலாம், 4 பேர் சொந்தமாக்க முடியும் இல்லையா? என்ன சொல்றீங்க? அப்போ ஒரு பேய் இன்னொரு பேய் ஓட்ட முடியுமா? ஓட்ட முடியாது. அப்ப பேய் ஓட்டுறது யார் ஓட்ட முடியும்? பேய்க்கு எதிரி யாரு? ஆனா இவன் என்ன சொல்றாங்க? இவன் பேய் பிடித்தவன். இவன் எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? அவருடைய ஆன்மீகம், கடவுளின் குமாரன், போதகர், மெசியா, குரு, அவரை போய் பேய் பிடித்தவன் சொன்னா எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, அடுத்தவருடைய நற்பெயரை கெடுக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையை அஸ்தமாகி விடுகிறது. அடுத்தவருடைய ஆளுமையை கெடுக்கின்ற அளவுக்கு, அவருடைய நற்பெயர் கூறு விளைவிக்கின்ற அளவுக்கு, அவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி கட்டுக்கதை கட்டி விடுகிற பொழுது யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும், உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களை பத்தி பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களை பத்தி உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில, உங்க அவப்பெயருக்கு விரோதமாய், உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்கு விரோதமாய், இல்ல நல்ல அருமையான வீடு கட்டி நல்லா வந்திருக்கிறத பார்த்த உடனே எல்லாம் தெரியும், எல்லாம் அங்கிருந்து வருது, அப்படித்தான், எப்படித்தான். ஆண்டவருக்கு இது விரோதமான காரியம். இது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம். அதே போல பாருங்க, மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 55வது வசனம், இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி. இவர் யாரு? தச்சன் மகன் தானே. ஏன் தச்சனுடைய வீட்டிலிருந்து ஒரு டாக்டர் வரக்கூடாதா? தச்சனுடைய ஒரு மகன் ஒரு கலெக்டர் ஆகக்கூடாதா? தச்சனுடைய மகனுடைய வாழ்விலிருந்து ஞானம் வெளிப்படக்கூடாதா? செருப்பு தைக்கிறவா தான் இருக்கணுமா? தச்சன் குடும்பத்தில் பிறந்தவன் தச்சனாத்தான் இருக்கணுமா? பாருங்க, ஒரு குடும்பத்தினுடைய பெயரை வைத்து ஒரு ஊரின் பெயரை வைத்து, நசரேத்தின் ஊர் பெயரை வச்சு முடிச்சுட்டாங்க. தொழிலை வச்சு, இந்த தொழில் செய்யக்கூடிய மகனுக்கு இவ்வளவு ஞானமா? இவ்வளவு வல்லமையான செயல்களை செய்யறதுக்கு எப்படி இது? அதோட மோசம், ஒரு பிள்ளை பற்றி சொல்லுகிறது, அப்பா பேரு இவருடைய பையன் தானே சொல்லி அப்பா பெயரை சொல்லித்தானே சொல்லுவாங்க. அம்மாவா இல்லையா? இல்ல, தூங்குறீங்களா? நான் இவ்வளவு சத்தம் போட்டிருக்கேன், தூங்குறீங்களா? சரி, கொஞ்சம் தூங்குங்க. ஃபாதர் சொல்லி தலானியெல்லாம் கொடுக்குறேன், நீங்க தூங்கி எந்திரிச்சு போட்டு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா விட மாட்டேன் நான். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, இவர் தாய் மரியாதானே, அப்பா என்னாச்சு? இவர் தாய் மரியாதானேன்னு சொல்லுகிற பொழுது அப்பா என்னாச்சு? இவருடைய பிறப்பு அசிங்கமான பிறப்பா? யோசிக்க வேண்டுமா வேண்டாமா? எப்பொழுதுமே யூத பாரம்பரியத்திலே இன்னாருடைய மகன் தான் வரும் இல்லையா? ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தான், ஈசாக்கு யாக்கோபு பிறந்தான் இல்லையா? இப்படி சொல்லி வருகிற பொழுது இவருடைய தாய் மரியாதான் இயேசுவை பற்றி சொல்லல. நமக்கு தெரியும் இயேசுவின் பிறப்பு பரிசுத்த ஆவியினாலே உண்டான பிறப்பு நமக்கு தெரியும். ஆனால் இப்படி பேசுகிற பொழுது அவருடைய குடும்ப பின்னணி தெரியாதா? அவன் தன் தெரியாதா? அண்ணன் தெரியாதா? அக்கா தெரியாதா? இல்ல என்ன தெரியும்? எல்லாரும் சாதாரணமானவர்கள் தெரியும், அவ்வளவுதான் சொல்லி ஆண்டவருக்கு அர்த்தம் கொடுப்பார். ஆண்டவருக்கு அது விளைவிந்த செட்டு வேணும், அந்த வாசம் அப்படி கமகமம் அடிக்கணும். இங்க இருக்கிற போது கடைசி வரைக்கும் அந்த மனம் போயிட்டே இருக்கணும்.
அவரது அந்த அந்த பணக்கார தன்மையை, அது அந்த வெளி ஆடம்பரங்களை, ஆடம்பரத்துக்குரிய பொருட்களை, கவர்ச்சிக்குரிய காரியங்களை ஆண்டவர் விரும்புகிறார் அர்த்தமா? இல்லை. ஆனா அவனுடைய பார்வையில பாருங்களேன், ஆண்டவர் இப்படி இருக்கிறாரே, இப்படி செய்கிறாரே, அது ஒரு புத்தம், அது ஒரு புத்தம் கண்டுபிடிக்கக்கூடிய மனப்பான்மை. நம்முடைய வாழ்க்கையில கூட அப்படி பல சமயங்களில் எதுக்கு வரும். மாமியார் மருமகள் சொல்லுவான், மாமியாரோட சாணம் மண் குடம், மருமகளோட சொப்பன் குடமா, இது எப்படி தெரியல. எதுக்கு எடுத்தாலும் நொய்யுங்கிறாங்க, குத்தி குத்தி காமிக்கிறாங்க. நின்னா குத்தம், உட்கார்ந்தா குத்தம், பேசினா குத்தம். ஆமாவா இல்லையா? குடும்ப வாழ்க்கையில அட மாமியாரு யாரு வந்திருக்கிறோ மருமகள், அடுத்த மகள் தானே. யாருக்கு? மகனுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே, சிரிச்சு பேசிட்டு இருக்கட்டுமே. மகனும் மருமகனும் சிரிச்சு பேசுறாங்க, மாமியாருக்காங்க. இது எங்க போய் முட்டிக்கிறது தெரியல. வீடுகள் நடக்கு. மாமியார் போய் பக்கத்து வீட்டுல போய் மருமகளை பத்தி இல்லாத போறாங்க, மருமகளை பத்தி உன் வீட்டுல இருக்கக்கூடிய நியாயத்தை போய் அடுக்க போய் அசிங்கப்படுத்திட்டு, உன் மருமகளை போய் 4 பேர் பத்தி கேவலப்படுத்திட்டு, எல்லாத்திலையும் குத்தம். சோறு வச்சா குத்தம், குழம்பு வச்சா குத்தம், நின்னா குத்தம், படுத்தா குத்தம். நீங்க செய்யற காரியம், நாம செய்யற காரியம் ஆண்டவருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க வெறுக்கிறாரு. நீங்க அப்படி செய்கிற பொழுது ஒருவருடைய வாழ்க்கையை அசிங்கப்படுத்துறீங்க, ஒரு வாழ்க்கையை கேவலப்படுத்துறீங்க, ஒருவருடைய சாகடிக்கிறீங்க. ஆண்டவர் விரும்ப மாட்டார். அதை வெறுக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை வெறுக்கிறார். நாம வச்சுக்க, யோசிச்சு பார்ப்போம். இந்த நாவை கொண்டு எத்தனை பேரை பாராட்டி இருக்கிறோம்? இந்த நாவை கொண்டு எத்தனை பேரை அசிங்கமா, கேவலமா, கெட்ட வார்த்தையில் திட்டி இருக்கிறோம். இல்லாதது பொல்லாதது சொல்லி அடுத்தோடைய பேரை கெடுத்திருக்கோம். யோசிச்சு பாருங்க. சாதாரண காரியம் அல்ல. சின்னம் சிறிய இந்த குழந்தைகளுக்கு எவன் ஒருவன் இடைஞ்சலாக இருக்கிறானோ அவன் கழுத்துல எந்திர கல்ல கட்டி அவனை ஆழத்துல தள்ளு. அவன் கடவுளின் சாயலா இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய படைப்பிலே அப்படி ஒரு ஈனப்பிறவி, அப்படி கேவலமான பிறவி நான் பார்க்க விரும்பல. இந்த சின்ன குழந்தைகளுக்கு அவர் இடைச்சலா இருந்தான்னா ஆண்டவருக்கு அருவருப்பானது, ஆண்டவருக்கு விரோதமானது. அவனுடைய கழுத்துல கல்ல கட்டி மேல வரக்கூடாது, மேலே வரவே கூடாது. உப்பி நிரம்பி போய் அப்படி அந்த பணம் மேல வரக்கூடாது. கடல் ஆழத்திலே கடக்கட்டும். சாகவே சகான். ஒரு தடவை சொல்றது ஆண்டவரே, 2 தடவை அழுத்தம் திருத்தமாக அழுத்துறாங்க அந்த இடத்துல. இன்னைக்கு பார்த்தேன், இந்த ஜெபம் சொல்லுகிற பொழுது தந்தை அவர்கள் நின்னாங்க, மைக்கேல் நின்னாங்க. ஒவ்வொரு வார்த்தை ரயில்வே காலனி மக்கள் ரயில் போகிற வேகத்துல போகாம நிதானமா நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தை அந்த ஜெபம் சொல்லுகிற பொழுது தந்தை அவர்களை நடத்திய போது பார்த்தேன். எவ்வளவு அருமையா இருந்துச்சு, எவ்வளவு அருமையானது. இயேசு கிறிஸ்து அருமையான சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்படி எல்லாம் நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு முன்பாக கண்களை மூடி சிரம் தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்படியாய் பலமுறை அவமானப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, பாடுகளை கடந்து கடைசியாக இந்த துன்பக்காலம் என்னை விட்டு நீங்கட்டும், ஆனா என்னுடைய சித்தம் எல்லாம் உங்களுடைய சித்தம் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அதை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் முதுகிலே விழுந்த அடி, அவருடைய கையிலே காலிலே துளைத்த ஆணிகள் அவருக்கு வேதனை தரவில்லை. அதையெல்லாம் அவர் சந்திக்கிற பொழுது அவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார். பல பேருடைய நாவினாலே, பல பேருடைய கெட்ட பார்வையினாலே, பல பேருடைய செயல்களினாலே அவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்டார். ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இப்படியாகவே நாங்களும் பலமுறை இந்த சிறிய நாக்கை வைத்து பொய் பேசி, புரட்ட பேசி, இல்லாததை பொல்லாததை பேசி, அடுத்தோடைய வாழ்க்கையை கெடுத்து, அடுத்தோடைய வாழ்க்கை நிம்மதி கெடுத்து, அடுத்தோடைய குடும்பத்தை கெடுத்து, குடும்பம் சின்ன பின்னாமா போகின்ற அளவுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தி, நற்பெயரை கெடுத்து, அவருடைய ஆளுமை கெடுத்து, அவருடைய பரிசுத்தத்தை கெடுத்து, கேவலமாய் நாங்கள் நடந்து கொண்ட காரியங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம்.
மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். செய்கிற காரியத்தை நாங்கள் பல சமயத்திலே உணரவில்லை. இப்படி நாம சொல்றோமே, இப்படி நாம செய்கிறோமே, இதனுடைய கலாகணம் நாங்க உணரல ஆண்டவரே. பல சமயத்துல தெரிஞ்சு செஞ்சிருக்கோம், பல சமயத்துல தெரியாம செஞ்சிட்டோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தை நீ பொறுமையாய் கடந்து போனீரே, சகித்து கொண்டு கடந்து போனீரே. கடைசியாக கூட ஆண்டவரே, பரலோக பிதாவே, இவர்களை மன்னியும், இவர் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி இப்படியாய் என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு பல பேர் கேடு கிடைத்த எல்லாரையும் நாங்களும் மன்னிக்கும்படியாய் இலகிய மனம், மன்னிக்கிற இருதயம், விட்டு கொடுக்கிற இருதயம், பொறுமையா இதை தாங்கி சகிக்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தான். நாங்களும் இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் கடந்து சிந்தையெல்லாம் ஒரு சிலுவையாய் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் உம்மோடு கூட பயணிக்கபடியாய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவதாமே எங்களோடு நீ இருக்கிறீர்கள் தைரியத்தோடு இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை செம்மையாய் நாங்கள் நடத்தபடியாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம். ஆமென். எழுந்திருங்கள். வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஜெப நேரம். இங்க இருக்கிற எல்லாருமே இப்ப சமாதானத்தோடு இருக்கிறார்கள், ஆறுதலோடு இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்காங்கன்னா நிச்சயமா கிடையாது. நிச்சயமா இல்லை. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வேதனை, ஏதாவது ஒரு துன்பம், ஏதாவது ஒரு நோய், ஏதோ ஒரு நோக்காடு, ஏதாவது ஒரு தேவை, ஏதாவது எதிர்பார்ப்பு, ஏதாவது கஷ்டம், சங்கடம் நிறைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் நாம் இதெல்லாம் கடந்து கடந்து போயிட்டே தான் இருக்கணும். சாவு வருகிற பொழுதுதான் சகலத்துக்கு ஓய்வு. அது வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்ம கடந்து போகணும். ஆனா கவலைப்படாதீங்க, இம்மட்டுமாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தவர் இனிமேலும் கைவிட்டு விடுவாரோ? இல்லை. இனிமேலும் அவை நம்மை காண்பார், காப்பார், தப்புவிப்பார், போராடுவார், உடன் இருப்பார், நமக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் தனிமையில் அல்ல, எனக்காக ஆண்டவர் இயேசு பரிந்துரை செய்கிறார், ஆவியானவர் பரிந்துரை செய்கிறார், சகல புனிதர்கள் பரிந்துரை பேசுகிறாங்க, சகல தூதர் அதிதூதர்கள் பரிந்துரை பேசுகிறாங்க, சகல ஆத்மாக்கள், சகல உத்தரிக்கிற ஆத்மாக்கள் நமக்காக பரிந்து பேசுறாங்க. இவ்வளவு பேரும் நமக்காக ஜெபம் பண்றாங்க. எல்லாருடைய பரிந்துரையை வச்சுட்டு இப்போது விசுவாசியுடைய மன்றாட்டிலே நம்முடைய தேவைகளுக்காக, பொது தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு கேட்கிறேன், பெற்றுக்கொண்டேன் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபத்திலே பங்கெடுப்போம். அன்பு இறைவா, சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். இறைவனின் பெயரினால் இறைவாக்குரைக்கும் இறைவாக்கினர்களின் குரலை கேட்டு தங்களது வாழ்வை மாற்றாத இஸ்ராயேல் மக்களைப் போல நாங்கள் இல்லாமல் திறந்த மனநிலையுடன் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி எங்களின் கிறிஸ்தவ வாழ்வை அமைக்கும் இறைவார்த்தை சமூகமாக நாங்கள் திகழ அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எம் இளைய சமூகத்திற்காக மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டின் எதிர்காலமாகிய
வளர் இளம் தலைமுறையினர் தங்களது வாழ்வில் அனுபவம் மிக்க பெற்றோர் மற்றும் மூத்தோரின் வார்த்தைகளை கேட்டு தங்களது வாழ்வில் சுட்டிக்காட்டப்படும் தவறுகளை திருத்தி சிறப்புடன் வாழ வளர அருள் தந்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, உலக மன்னிப்பு தினமாகிய இன்று மக்களிடம் அனைத்திற்காக மன்றாடுகிறோம். உலக மக்கள் அனைவரிலும் மன்னிப்பும் மனநிலையும் வளரவும், நாடுகளுக்கிடையே மன்னிப்பும் உடன்பாடும் ஏற்பட்டு அமைதி நிலவும் அருள்தாரும். மேலும் நாங்கள் அனைவரும் எங்களது வாழ்வில் பிறரோடு கொண்டிருக்கும் பிணக்குகளை தவிர்த்து ஒருவரை ஒருவர் மன்னிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் பங்கிலுள்ள நோயாளிகளை ஆக்குகிறேன். அவர்கள் விரைவில் சுகம் பெறவும், என் அன்பிய குடும்பங்களின் தேவைகள் நிறைவேறவும், இத்திருக்கரையில் எங்களுக்காக ஜெபிக்கும் அருள் பணியாளர்களை ஆசீர்வதித்து, அவர்களது மறைபரப்பு பணியில் வரும் தடைகளை கண்டு சோர்ந்து விடாமல் தடைகளை கடந்து உமது பணியை செவ்வனே செய்ய தேவையான உடல் உள்ள நலன்களை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிற இந்த பலியானது இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்தின் படியை
நாங்கள் இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயலை புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவைகளை நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவராம் தந்தையே, என்னுள்ள எல்லாவது இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையானது. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையானது. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வோடு அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வீரவிருந்தை அருந்திய பின் இடத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள்.
வாழ்வு தரும் அப்பத்தையும் இப்பழிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் என்று ஊழியம் புரி தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், எல்லா பெருநிலையினர் ஆகிய அனைவரும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றித்தலும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பொருள் உணர்ந்தவர்களாகி அந்த ஜபத்திலே விசுவசித்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து பரலோக மந்திரத்தை சொல்லி மன்றாடுவோம். குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் பிறருடைய வாழ்க்கையிலே எங்களுடைய சிறு நாவை கொண்டு இல்லாதது பொருளாதது இக்கட்டு கட்டி அவரோடு சொல்லி பிறருடைய வாழ்க்கையை கெடுத்ததற்காக, பிறருடைய வாழ்க்கையிலே பிறருடைய குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானத்தை சீர்குலைத்ததற்காக, பிறருடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு நாங்கள் செய்த காரியம் தடையாய் போனதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுடைய பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளை பாராமல் உம் திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உம் திருவுள்ளத்துக்கு கேட்ப இதற்கு அமைதி
ஒற்றுமையை அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். எழுப்புகிற என்னுடைய தனிப்பட்ட ஜபங்களை பரிவன்போடு இது சந்திப்பதற்காய் நாங்கள் உனக்கு நன்றி சொல்கிறோம். கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான் என்றவருடைய வார்த்தைக்கு ஏற்ப கேட்டோம், பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு ஒருவர் ஒருவரை விசுவாசத்தை திடப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருந்து இந்த ரயில்வே காலனி மக்கள் ஒரு குடும்பம், ஒரு தேவனுடைய பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள் என்ற மனப்பான்மையோடு பங்கு தந்தையோடு இணைந்து ஒரு குடும்பமாக ஆன்மீகத்திலே, சமுதாயத்திலே, சமூகத்திலே அனைத்து காரியங்களை முன்னெடுக்கிற பொழுது தேவரே இவர்களோடு இருந்து இவர்களை வழிநடத்தி எல்லா நிலைகளிலும் இப்படி பார்வையிலே இவர்கள் விளையேற பெற்றவர்களாக இருக்க நீ கிருபை செய்ததுக்காக நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, உடல் இருப்பீராக, பலப்படுத்தி பாதுகாத்து கரம் பிடித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதோ இறைவனின் சமரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். தமது திருத்துவத்தில் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேஸ்வரன் நம்முடைய மீட்புக்காக நாம் வாழ்வு பெறுவதற்காக மனிதனானவர் நம்முடைய மீட்பின் படியிலே ஒடுக்கப்பட்டவர், கேவலப்படுத்தப்பட்டவர், அசிங்கமாக பேசப்பட்டவர், நாம் வாழ்வு பெறும் பொருட்டு சகலத்தையும் நமக்காக பொறுமையாய் சகித்து ஏற்றுக்கொண்டவர், சிலுவை சாவும் வரையிலும் தன்னை தாழ்த்தி கொண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அவன் பேரு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல என் ஆன்மாவை நீங்களை பாதுகாக்க எங்களுக்கு நிலை வாழ்வை தருவதாக. Thank you.
மதச்சாரான வழிபாடு நடைபெறும். வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் மாலை திருப்பலியும் மறைவுரையும் நடைபெறும். அனைவரும் இவ்வான்மீக நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பயன்பெறுங்கள். இந்த மறைவுகளில் குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வாங்கித்தரும் பிரான்சிஸ் அலேசியா அன்பேசியாருக்கு நன்றி. இந்த ஆண்டு தேர்தலில் குறைந்தபட்சம் ரூபாய் 200 நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பொறுப்பாளர்கள் விழா நன்கொடை திட்டங்களை விரைவாக துவங்குவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருவிழாவுக்கு வாதியெடுப்பு, அலங்காரத்திற்கான பூக்கள் வாங்கும் செலவு, நோட்டீஸ் அச்சடிக்கும் செலவு ஆகிய நேற்று தொடர்பு என்னிடம் தெரிவிக்கிறோம். பூ வாங்கும் செலவு பங்கு கூட ஒரு 1000, இன்னொரு 3000, இன்று ஒரு 1000 தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இன்று கேண்டீன் உண்டு. கல்லறையை நிறைவு செய்வதற்கு இன்னும் சுமார் 20 லட்சம் தேவைப்படுகிறது. தங்கள் பங்கான ரூபாய் 20,000 இன்னும் தராதவர்கள் விரைந்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். தங்கமணி கல்லறை வாங்கி அதை 1000 திருக்கரங்களால் அர்ச்சிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்கும் அரிய வாய்ப்பை நமக்கு தந்ததற்கு இறைவனுக்கு நன்றி. சொல்வதோடு தாராளம், நன்றி சொல்வதோடு தாராள மனதோடு குருவுதவியும் செய்து இந்த பணியை நிறைவு செய்யும் வாருங்கள். இப்போது அங்கேயமாக குடும்பங்களை இயேசு தெரிவித்ததற்கு ஒப்புக்கொடுத்து தெரிவித்து வருகிறேன். அப்படி வரும் நாட்கள் திருவிழை பிரஸ்தாபத்தை நீங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். யார் யாருடைய அங்கேயோ அந்த அங்கேய தலைவர்கள் திரு ரவி அவர்களுடன் பேசி உங்கள் அங்கேயை சந்திப்பதற்கான நாளை குறித்துக் கொள்கிறேன். கடந்த ஞாயிறு நடந்த ஒரு நாள் தியானத்தில் பங்கு கொண்டவர்களிடம் அன்று அனைவருக்கும் அதிகமாக வழங்கிய ஜபப்படுத்துவதற்கும் நன்றி. இன்று மாலை 5:30 மணிக்கு திருவிழா கூட்டம் நடைபெறும். ரயில் துறையின் கமிட்டி அங்கேய பொறுப்பாளர்கள் அழைத்து செல்வதற்கு அனைத்து பக்த சபைகளின் பிரதிநிதிகள், ஆண்பாட்டு முன்னாள் இசைப்பார் மற்றும் கோர்வை இயக்க பிரதிநிதிகள், தமிழ் மற்றும் ஆங்கில மறைக்கல்வி ஆசிரியர் பிரதிநிதிகள், பாடகர் துறையினர் பிரதிநிதிகள், கல்லறை குழுவினர், தன்னார்வலர்கள் அனைவரும் தவறாமல் கடந்திருந்து நடத்துவதற்கு திருவிழாவை சிறப்பிக்க ஒவ்வொருவரும் ஆண்டுகளை பணிகள் பற்றியும் நாம் கல்லறையில் அடக்கம் செய்யப்படவும் கல்லறையை ஏற்பாடு செய்யவும் அமைக்கப்படவிருக்கிற குழுவுக்கான விதிமுறைகள் பற்றியும் கலந்தாய்வு செய்யப்படும். இன்று மாலை ஈரோடு டவுன் பங்கு புதிய பங்குகளை பொறுப்பேற்றிருந்தார். நான் அந்த விடுதலை கடந்து கொண்டு இருக்கிறேன். எனவே சரியாக மாலை 5:30 மணிக்கு இந்த கூட்டத்தை தொடங்கி 7:30 மணிக்கு தான் முடித்துவிட்டால் நான் இங்கே அந்த மீட்டிங்கில் கலந்துவதற்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு காலதாமதம் செய்யாமல் விரைவாக 5:30 மணிக்கு தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நன்றி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று கேண்டீனுக்காக திரு ரவி வர்கீஸ் மற்றும் திருமதி பரசி லதா குழுவினர் பூமி மசாலா செய்து தந்திருக்கிறார்கள். திரு பி செல்வராஜ் திருமதி பரசி குழுவினர் சட்னி செய்து தந்திருக்கிறார்கள். திருமதி இளையராணி ஆசிரியை குழுவினர் சாம்பார் வைத்து தந்திருக்கிறார்கள். திரு டேவிட் அவர்கள் நிருபரையும் ஒரு சிறுவரும் தந்திருக்கிறார். திரு சுந்தரராஜ் குழுவினர் இணைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரு காந்தி அவர்கள் தண்ணீர் கேன் கொடுத்து வருகிறார். ஒரு அனைவருக்கும் நன்றி. இதை போன்று மேலும் பலரும் வந்து உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளுக்காக மலர் அலங்காரம் செய்து பீடத்தை அழகுபடுத்திய காணிக்கை எண்ணெய் தண்ணீர் சகோதரிகளுக்கு நன்றி. இந்த திருப்பதியை பிரான்சிஸ் அலேசியா மற்றும் ஆகிய அங்கீகாரர்களுக்கு நன்றி. வருவார திருப்பதியை பங்கு கொண்ட அனைத்து சேர்த்து செலவிட்டோம். கடந்த ஞாயிறு 9,450 வரும் ஞாயிறு நம் கல்லணையின் அச்சிப்பம் அமைத்திருந்தா மேல 1000 அவர்கள் தலைமையில் நடைபெறும். அது எந்த பங்கு உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வுகளில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம் திருவிழாவுக்கு தயாரிப்பாக இன்று கொடியேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு திருவிழாவுக்கு தலைமையாகி நடத்துகிறபடி நமது மறைமாவட்ட முதலமைச்சர் அவர்களை கேட்டிருந்தோம். உடல்நலக் குறைவு காரணமாக அவரால் அடையவில்லை. இன்று குடியேற்றத்தை சிறப்பிக்க நல்ல வழிநடத்தை இறைவன் அவருக்கு தந்திருப்பதற்காக இறைவனுக்கு நன்றி
இணைப்பித்து நமக்காக ஜெபித்து நல்லபட கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து நமக்கு மகிழ்ச்சி அளித்த நமது மறை மாவட்ட முதன்மை அவர்களுக்கு பொன்னாடை போட்டி ரயில்வே கமிட்டி தலைவர் திரு நன்றி அவர்கள் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்தார். சின்ன வேண்டுகோள், இந்த நற்கன்னிக்காரை ஒருவேளை குளத்தை அவர்கள் ரயில்வே காணியில் மதுசாமியாக இருந்த பொழுது செஞ்சாங்க. இதே போலதான் நற்கனி பாத்திரம் வான்பார்க்க மது செஞ்சார். மதுசாமியாக இருந்த பொழுது நான் அவருக்கு சின்ன சாமியார் இருந்த பொழுது செஞ்சார். அங்கே செஞ்சுட்டு அங்கிருந்து டிரான்ஸ்ஃபராக இங்கே வந்து இங்கே செஞ்சிருக்காங்க. ஆனால் 25 வருஷம் ஓடிடுச்சு, கொஞ்சம் மாற்றிருக்கு. ஏறி நிற்க முடியல, திறக்க தெரியல, நின்று பாத்திரத்தை வைக்க முடியல. காலத்துக்கு ஏற்றபடி நற்கனி பள்ளியை இன்னும் சிறப்பாக அழகாக தள்ளி ஒரு தொலைத்து 2-3 பேர் செஞ்சு கொடுக்கலாம், 2 பேர் கொடுக்கலாம், 3 பேர் கொடுக்கலாம், 5 பேர் கொடுத்தா சீக்கிரம் முடிஞ்சது. மிக அருமையான முறையிலே இந்த நற்கனி பள்ளி வச்சோம். சிறப்பாக நற்கனி நாள் நம்ம கிடையாது. நற்கனி நாள் தான் அப்படி வாழ்வின் மையம். என்ன சொல்றீங்க? நம்ம துணி மாத்திர மாதிரி, நகை மாத்திர மாதிரி வச்சாலே மாத்தலாமா? கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இதனால் நீ படிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளும் உண்மையிலேயாவது புகழ்ந்தேற்றவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவே